1959ஆம் ஆண்டு தமிழ் சினிமாவின் பொற்காலத்தில் வெளியான ஒரு திரைப்படம் பாகப்பிரிவினை. தயாரிப்பாளர் ஜி.என். வேலுமணி தயாரிப்பில் உருவான இந்த திரைப்படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மற்றும் சரோஜா தேவி முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருந்தனர். எம்.ஆர். ராதா, எம்.என். நம்பியார் உள்ளிட்ட பல முன்னணி நட்சத்திரங்களும் இந்த படத்தில் இடம்பெற்றிருந்தனர். ஊனமுற்ற ஒருவரின் வாழ்க்கையை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த படம் அன்றைய காலத்தில் ரசிகர்களின் மனதை ஆழமாக தொட்டது. படம் மட்டுமல்ல, அதில் இடம்பெற்ற பாடல்களும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றன. அந்த வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் தமிழ் திரையுலகின் குரல் சக்கரவர்த்தி டி.எம். சௌந்தரராஜன். ஒரு நடிகர் திரையில் பேசுவது போலவே பாடிக்காட்டும் அபூர்வ திறமை கொண்டவர் டி.எம்.எஸ். சிவாஜிக்காக பாடினாலும், எம்.ஜி.ஆருக்காக பாடினாலும், பின்னர் வந்த நடிகர்களுக்காக பாடினாலும் அவரவர் குரலாகவே ரசிகர்கள் உணரும் அளவிற்கு தன்னுடைய குரலை மாற்றிக்கொள்ளும் தனித்துவம் அவரிடம் இருந்தது. அதனால்தான் 5 தலைமுறை நடிகர்களின் வெற்றி பயணத்தில் டி.எம்.எஸ். குரலும் முக்கிய பங்கு வகித்தது. பாகப்பிரிவினை திரைப்படத்திற்கு இசையமைத்தவர்கள் இசை மாமன்னர்கள் எம்.எஸ். விஸ்வநாதன் மற்றும் டி.கே. ராமமூர்த்தி. கண்ணதாசன், மருதகாசி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் போன்ற கவிஞர்கள் எழுதிய பாடல்களுக்கு உயிர் கொடுத்தது டி.எம்.எஸ். குரல்தான். அந்த படத்தில் இடம்பெற்ற ஏன் பிறந்தாய் மகனே என்ற பாடல் இன்று வரை பலரது மனதை உருக்கும் பாடலாக இருந்து வருகிறது. இந்த பாடல்கள் அனைத்தும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றதால் பாகப்பிரிவினை திரைப்படத்தின் இசைத்தட்டுகள் அப்போது அதிக அளவில் விற்பனையானது. படமும் வசூலில் சாதனை படைத்தது. இதையடுத்து படக்குழு மிகப்பெரிய வெற்றி விழாவை ஏற்பாடு செய்தது. திரைப்படத்தின் வெற்றியில் தனது பங்களிப்பும் மிகப்பெரியது என்பதால் டி.எம்.எஸ். மகிழ்ச்சியுடன் அந்த விழாவில் கலந்து கொண்டார். அவரது மனதில் ஒரு சிறிய எதிர்பார்ப்பும் இருந்தது. நடிகர்கள், இயக்குனர்கள், இசையமைப்பாளர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவரும் கௌரவிக்கப்படுவார்கள். அதேபோல் தன்னையும் மேடையில் அழைத்து பாராட்டுவார்கள் என்று அவர் நம்பியிருந்தார். ஆனால் அன்று நடந்தது முற்றிலும் வேறு. விழா தொடங்கியது. ஒருவருக்கு பிறகு ஒருவர் மேடைக்கு அழைக்கப்பட்டனர். பாராட்டுகள் வழங்கப்பட்டன, நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன, கைத்தட்டல்கள் முழங்கின. ஆனால் அந்த மேடையில் பாடகர்களுக்கு மட்டும் இடமில்லை. பின்னணி பாடகர்களை யாரும் நினைத்து பார்க்கவில்லை. அவர்களின் பங்களிப்பை யாரும் குறிப்பிடவில்லை. இதனால் டி.எம்.எஸ். மிகுந்த வேதனை அடைந்தார். அவர் அமைதியாக அங்கிருந்து வெளியேறினார். ஆனால் அந்த வேதனை அவருக்குள் தொடர்ந்து இருந்தது. அதன் பிறகு ஒரு முக்கியமான முடிவையும் எடுத்தார். இனி தயாரிப்பாளர் ஜி.என். வேலுமணியின் படங்களில் பாடக்கூடாது என்று உறுதி செய்தார். சில காலங்கள் கடந்தன. வேலுமணி தயாரித்த மற்றொரு படத்திற்காக மீண்டும் டி.எம்.எஸ்.ஐ அணுகிறார். பாடலை பாடுமாறு கேட்டுக்கொண்டனர். ஆனால் டி.எம்.எஸ். மறுத்துவிட்டார். ஏன் என்று கேட்டபோது முந்தைய படத்தின் வெற்றி விழாவில் தன்னை கௌரவிக்காமல் அவமானப்படுத்தியதை அவர் நினைவுபடுத்தினார். அவரது வார்த்தைகளில் கோபமில்லை, ஆனால் ஆழமான வருத்தம் இருந்தது. அப்போதுதான் தயாரிப்பாளர் ஜி.என். வேலுமணிக்கு தனது தவறு புரிந்தது. ஒரு திரைப்படத்தின் வெற்றியில் நடிகர்கள் மட்டுமல்ல, பாடகர்களுக்கும் சமமான பங்கு இருக்கிறது என்பதை அவர் உணர்ந்தார். உடனடியாக டி.எம்.எஸ்.இடம் மன்னிப்பு கேட்டார். இனிமேல் இது போன்ற தவறு நடக்காது என்று உறுதியளித்தார். வெற்றி விழாக்களில் பின்னணி பாடகர்களையும் கௌரவிப்பேன் என்று வாக்குறுதியளித்தார். அந்த உறுதியை ஏற்றுக்கொண்ட டி.எம்.எஸ். மீண்டும் பாட சம்மதித்தார். அந்த ஒரு சம்பவம் தமிழ் சினிமாவில் ஒரு புதிய மாற்றத்திற்கு காரணமாக அமைந்தது. அதற்கு முன்பு பெரும்பாலும் கவனிக்கப்படாத பின்னணி பாடகர்கள் அதன் பிறகு மேடைகளில் அங்கீகாரம் பெற தொடங்கினர். வெற்றி விழாக்களில் அவர்களுக்கும் மரியாதை வழங்கப்பட்டது. திரைப்பட வெற்றியின் பின்னால் இருக்கும் குரல்களுக்கும் வெளிச்சம் கிடைக்க தொடங்கியது. ஒரு பாடகரின் மனவேதனை ஒரு துறையின் வரலாற்றையே மாற்றியது. தனக்காக மட்டுமல்ல, தன்னுடன் இருந்த அத்தனை பின்னணி பாடகர்களுக்காகவும் டி.எம்.எஸ். குரல் கொடுத்தார். அதன் பலனாக இன்று வரை பாடகர்களுக்கு கிடைக்கும் அங்கீகாரத்தின் பின்னால் அவரது அந்த துணிச்சலான முடிவும் ஒரு முக்கிய காரணமாக நினைவு கூறப்படுகிறது. ஒரு குரல், ஒரு போராட்டம், ஒரு மாற்றம். அதுதான் டி.எம். சௌந்தரராஜனின் மறக்க முடியாத வரலாறு.